இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் மிக தெளிவான ஒரு பேட்டியை நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட விவரங்களின்படி சட்ட ரீதியாக 118 அவர்களுக்கு டிவிக்கு உண்டான அந்த 118 இடங்களுக்கு உண்டான ரெக்கார்டு அவங்க கொடுக்கல. ஆல்ரெடி சாதாரணமாக இருந்திருந்தால் நாங்கள் தான் ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல கேட்டிருந்தாக்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்பது என்னன்னா, காங்கிரஸ் லெட்டரோடு போய் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரியான சப்போர்ட்டை போய் கொடுத்துட்டாங்க. அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய 107 + 5 தானே இருக்குது, பாக்கி எங்கேன்னு கேட்டால் இவங்ககிட்ட இல்லை. இதுதான் அடிப்படை. அப்புறம் தவறுவும் ஒரு டிவிக்கேல ரொம்ப சீனியர் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இருந்தால் கூட ஒரு தமிழக ஆளுநருக்கு நான் மெயிலில் அனுப்புகிறேங்கிறதெல்லாம் இது லீவ் லெட்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோக்கால் இருக்கிறது. அந்த மரியாதை நிமித்தமாக அதெல்லாம் செய்யணும். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, போச்சு ஒரு பொக்கே கூட அவருக்கு வாங்கிட்டு போகல, ஒரு சும்மா ஒரு லெட்டரோடு போகிறாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் இது. அதனால் அது ஒரு பெரிய தப்பு, அதனால் அவர் இப்போ கவர்னர் தண்டிச்சிட்டார்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கவர்னர் ஆளுநர், தமிழகத்தின் ஆளுநர் மிக தெளிவான ஒரு நிலையைத்தான் எடுத்திருக்கிறார். அதனால் இவங்க 118 பேரை காமிச்சு போகணும். அப்படி இல்லை என்றால் அவர் அடுத்ததாக யார் வருகிறார் என்று பார்க்கக்கூடியதில் திமுக சொல்லிட்டாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைக்கிறேன்னு என்றால், நான் தெரிந்து கொண்ட வரையில், நான் யோசிக்கக்கூடிய வழியில் திமுக அதிமுக ஒன்று சேராது. ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு என்று கொடுத்து அதிமுகவை ஆட்சி செய்ய விடும். ஏங்க தீய சக்தின்னு சொல்கிற ஒருத்தர்கிட்டயே போய் நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு ஆள் கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இது தப்பு இல்லையே. அரசியலில் எதுவுமே தப்பு இல்லை. இது ஒரு போர். இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு மேலே தீய சக்தின்னு சொன்னார், இவர் தூய சக்தினார். கடைசியில் யாரை கேட்குறாங்க? தீய சக்தியில் இருக்கிற கட்சிகளை தானே கூட்டின்னு வர்றாரு. ஏன்னா எதற்காக காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் கலைக்கப்பட்டது? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி தானே காங்கிரஸ் ஆட்சி. அது என்ன நார்த் இந்தியாவில் தூய கட்சியா? ஆமாங்க, எல்லாமே அப்படி தான். அப்போது இவர் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அதில் பாஜக பங்கு பெறாது என்பது என்னுடைய மாநிலங்களில் ஆளுநர் மிக அழகாக அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு. பட் பாஜக ஆளாத மாநிலங்களில் இது போன்ற பிரச்சனையை உருவாக்குகிறார் அந்த ஆளுநர். காங்கிரஸ் ஆளும்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் ராத்திரி 12 மணிக்கு ஆட்சி கவுக்கப்பட்டது யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி நமக்கு இப்போ டெலிவிஷன், அன்றைக்கி எவ்வளோ டெலிவிஷன் இல்லை. ஏன் அப்துல் கலாமையே ப்ரெஷரைஸ் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். நாம் ஒரே ஒரு விஷயந்தான், இது அரசியலில் எதிராளியை வளர வரக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. தவிர இது இன்றைக்கி நேற்றுக்கு தம்பிராமையா என்ற ஒரு நல்ல மிகச்சிறந்த நடிகர், அவர் ஆளுநருக்கு ஒரு லெட்டர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் அழுகுது, எப்படியாவது அவர் முதலமைச்சர் ஆக்கிடுங்க. என்னங்க இது? குழந்தைங்கள்லாம் அழுதா குழந்தைகள் நல வாரியத்தில் போய் சொல்லி ஆளுக்கு லாலிபாப் வாங்கி கொடுன்னு கேட்கலாம். முதலமைச்சராக்குன்னு சொல்கிறதுல ஒரு சினிமா காமெடி சீனில் கூட வராது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாம் இருக்குது. எஸ்ஆர் பொம்மை கேஸ் நடக்கக்கூடிய ஆட்சியில் நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்டு, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளோர் டெஸ்ட் இல்லை. இப்போது நம்ம ஆளுநர் யாரோ ஒருத்தர் கட்சிக்காரனை தூக்கி எம்எல்ஏ ஆக்கின மாதிரிலாம் ஆளுநரெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அந்த ஆளுநருக்கு என்ற ஒரு தகுதியும் அந்த ஒரு கல்வி அறிவும் அந்த இது இருந்தால் தான் பண்ண முடியும். நேற்றுக்கு அவர் அந்த ஆங்கில சேனலுக்கு கொடுத்தது அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார்.